அன்னைக்கு பத்திரிகை அடிச்சு கலாட்டா பண்ணேன், அதுக்கும் நான் உன்னை சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிஸ் அடிக்கிறேன்னு கலாட்டா பண்ணேன், அதுக்கும் உன்னை சும்மா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வீடேறி வந்து ரகலை பண்றேன். உனக்கு லைஃப்ல இது ஒரு பாடமா அமையட்டும். இல்ல இந்து இந்து விளையாடாத, இது தயவுசெய்து விளையாடாத. நான் எதுக்காக இவ்வளவு பண்ணேன்? இந்து இந்து நான் உன்னை அடையறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் முரட்டுத்தனமாவும் முட்டாள்தனமா இருக்கலாம். பட் அவனை சின்சியரா லவ் பண்றேன். இது வேண்டாம், இது ப்ளீஸ், இது ப்ளீஸ். நீ எனக்கு நெருப்பு வச்சா நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. என்ன இந்த பேண்டேஜ் என்னால ரிமூவ் பண்ண முடியாது. என்ன கேவலமா நினைச்ச உனக்கு இதுதான் முடிவு. இந்து ப்ளீஸ் விளையாடாத. சொன்னேன் தயவுசெய்து நான் சொன்னேன் ப்ளீஸ். நீ அழுத்தா தான் எனக்கு நிம்மதி. வேண்டாம், என்ன பத்த வைக்காத. என்ன போயிட்டு நீ உயிரோட இருக்க கூடாது. ப்ளீஸ். ஐயோ வேண்டாம் இந்து ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம். இந்து வேண்டாம். இந்து சொன்னா கேளு. இந்து வேண்டாம். இந்து இந்து மறுபடியும் சொல்றேன், நல்லா சிந்திச்சு பாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புதான். ப்ளீஸ் வேண்டாம் இந்து ப்ளீஸ். இந்து நீ அழுத்தா தான் எனக்கு நிம்மதி. நீ என்ன அழிக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஓகே, நீ வைக்கிற நெருப்பை என்னால அணைக்க முடியாது, உண்மைதான். ஆனா பக்கத்திலேயே நிக்கிற உன்னை என்னால அணைக்க முடியாது மட்டும் நினைச்சிடாத. நெருப்பு வச்ச கட்டி பிடிச்சிடுவேன். வெயிடி வெயிடி நெருப்ப வெயிடி. கண்ணே கண்ணே, வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியாட்டியும் சாவலியாவது நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம். வேடி நெருப்ப இல்லாட்டி நெருப்பட்டி என்கிட்ட கூட நானே பத்த வச்சுக்கிட்டு உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். வேடி நெருப்ப நெருப்ப வேடி. இந்த பார், கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. மணவரைக்கு வந்து சேர். சீக்கிரம் வாருங்கள், குருநாதர் போய்விட போகிறார். என்ன இது, ஒருவரையும் காணவில்லை. குருநாதர் வந்துவிட்டு போய்விட்டாரா? இந்து 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 என்னம்மா, மாமியார் வந்துட்டு போயிட்டாரா? சாமியார் வந்துட்டு போயிட்டாரா? அவரை நன்றாக கவனி. ஐயோ, அவன் சாமியாரே இல்ல. அன்னைக்கு என்ன போடின்னு சொன்னானே அந்த பிரபு ராஸ்கல் தான். அன்னைக்கு சிஷ்யனா வந்து ஏமாத்திட்டா, இன்னைக்கு குருவா வந்து ஏமாத்திட்டா. அடப்பாவிகளா! அலைத்திரஞ்சன் வாருங்கள், அகஸ்தியர் பேரரே வாருங்கள். என்னுடைய குருநாதர் எங்கு வந்தாரா? உள்ளதான் இருக்கிறார். உள்ளே என்ன செய்கிறார்? தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுவாமி. தாங்களும் வாருங்களேன். குழந்தை இங்கு இருக்கும் போது குருநாதர் உள்ளே என்ன செய்கிறார்? நானா? குருநாதரிடம் அழைத்து செல்லுங்கள். இல்ல போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. இப்ப கையெல்லாம் இல்லாம ஆகுது. ஜெய் ஜெய் குருதேவா. போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. ஏன்டா? ஐயோ 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 வலிக்குதுங்க வலிக்குதுங்க. அம்மா என்னையா? இல்ல என்னடா? உங்களே இல்லங்க, மிஸ்டர் பிரபுவே. டேய், அவனை கூப்பிடுறாடா. டேய், உன்னை கூப்பிடுறாங்கடா. என்னையவா? ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். லெட்ஸ் மூவ். என்னங்க தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஒண்ணுமே பேசல. உண்மையா நீங்க என் மேல பிரிய வச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? நான் உங்களை விரும்புறேன். நம்பலாமா? எந்த விதத்துல அதை நான் ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க. I'll prove it. உண்மையாவே என் மேல பிரிய வச்சிருக்கீங்களான்னு நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன். இருங்க வரேன். என்னங்க குச்சியோட வரீங்க? நீங்க என் மேல பிரிய வச்சிருக்கிறது உண்மைன்னா, என்ன நீங்க கைவிட மாட்டீங்கிறது உண்மைன்னா, கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துவீங்கிறது உண்மைன்னா, என்ன பாக்குறீங்க? அந்த ரவுண்ட்ல போய் நில்லுங்க. ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காமலே போய் நின்னுட்டீங்களே. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? இருந்தாலும் நான் சொல்றேன், என் மேல நீங்க பிரிய வச்சிருக்கிறது உண்மைன்னா, இந்த குச்சியால உங்களை 2 அடி அடிப்பேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்டை விட்டு வெளியே வரணும். ஏன் 2வது அடி அடிக்க உங்களுக்கு மனசு வரலையா? கமான். இல்ல, 2வது அடி நான் வந்து அடிக்கிறேன்.
அது வரைக்கும் எங்கே நில்லுங்க. ஆமா, என்னடி வந்ததுல இருந்து பிரபுவை பத்தியே பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. என்கிட்ட தானே சொல்ற, சும்மா சொல்லுடி. நேத்து எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒரு ரவுண்ட போட்டு அதுல அவரை நிக்க வச்சுட்டு வந்துட்டேன். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ அவரையே சுத்தி சுத்தி வருது. என்னடா நீங்க முகத்துல ஒரு பெரிய மலர்ச்சி? ஒண்ணும் இல்ல, நேத்து இந்து கோயிலுக்கு வந்திருந்தா. அவ கூடையில இருந்து மல்லிப்பூ கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்து கொடுத்தேன், அவ தலையில வச்சுக்கிட்டேன். இத பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் தான் உனக்கு தெரியும். இது வரைக்கும் காலேஜ் டேல நீ மட்டும் தான் பாடுறதா இருந்தது. இன்னைக்கு இந்துவும் உன்னோட சேர்ந்து பாட போறான். இந்து, என்ன சின்னம்மா? இதோ பார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது எனக்கு பிடிக்காது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கும் பிரபுவுக்கும் திருமணமாமே. யார் சொன்னது? 15 வருஷமா 1ஆம் கிளாஸுக்கு தான் டீச்சரா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாதுமா. பிரபுவின் தந்தையார் கூறித்தான் இந்த செய்தியே எங்களுக்கு தெரிய வந்தது. இதை நீ நேரடியாக எங்களிடமே கூறி இருக்கலாமே. என்ன அவசரமா வர சொன்னியாமே? ஆமா, சரி போலாம் வா. இங்கேயே பேசலாம். என்ன விஷயம்? உங்க அப்பா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களாமே? ஆமா, அவர் கூட நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போறாரு. எங்க வீட்டுல போய் உங்க அப்பா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியோ என்னால காலேஜ்ல சேர முடியல. காரணம் பணம் கிடைக்கல. பணம் கிடைக்கும் போது எனக்கு இந்த ஊட்டியில தான் இடம் கிடைச்சது. எங்க குடும்பம், எனக்கு அப்பா இல்ல, பெட் பேஷண்டா இருக்கிற எங்க அம்மா, 10 வயசுல இருக்கிற என்னோட தங்கச்சி, ஆம்பளை துணையே இல்லாத எங்க குடும்பத்துல நான் ஒருத்தி தான் படிச்சு குடும்பத்தையே காப்பாத்தணும். நீங்க எனக்கு தாலி கட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச முடிவு ஒண்ணு,
நான் உங்களை அனுசரிச்சு போகணும் இல்ல இந்த ஊரை விட்டே போகணும். உங்களை அழிச்சுனுங்கிற முடிவு கூட வந்தேன். அதனாலதான் அன்னைக்கு நான் உங்க மேல கிருஷ்ணால் ஊத்தி நெருப்ப பத்த வைக்க பார்த்தேன். ஆனா அந்த சூழ்நிலை கூட உங்களுக்கு தான் சாதகமா அமைஞ்சது. அப்புறம் தான் நினைச்சேன், என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ராத்திரி தரியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு போலாம். ஆனா 12 மணிக்கு போக முடியாது இல்லையா? அதே மாதிரி சூழ்நிலையில தான் நான் இப்ப மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காதலிக்கவே இல்லை. ஒன்ஸ் மோர். காதலுங்கிறது ஒருத்தர் விரும்பி வர்றது. ஆனா எனக்கு நான் விரும்பாமலேயே வந்தது. காதலுங்கிற அந்த புனிதமான வார்த்தையை உங்ககிட்ட போலித்தனமா யூஸ் பண்ணினேன்னு ஒழிய சத்தியமா சொல்றேன், நான் உங்களை லவ் பண்ணல. ஒன்ஸ் மோர். குமுதத்துல 6 வித்தியாசங்கள் இருந்தும் 7வது வித்தியாசத்தை பார்க்க சொன்னேன். ஆனா அந்த 7வது வித்தியாசம் இதுவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கல இல்ல? இந்து, நீ என்ன பர்த்டேல அடிச்சப்பவே நான் உன்னை அடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ 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 ஹலோ. நான் பிரபு பேசுறேன். இந்து, நாளைக்கு நீ ஊருக்கு போற, போன்லயாவது என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். இந்து, இப்பவும் நீ சொல்லிட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்கிட்ட பேச மாட்டேன். அட்லீஸ்ட் ஹலோங்கிற உன் வாய்ஸையாவது நான் கேட்டுட்டேன். தேங்க்ஸ்.